அப்ப எப்படி நீங்க வளர்ச்சி கொடுக்க போறீங்க? அடுத்த தலைமுறைக்கு எப்படி வளர்ச்சி கொடுக்க போறீங்க? ஒரே ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வளர்ச்சியே தெரியாது. இன்னும் நீங்க பெட்ரோல் பங்க் தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஈவி எங்க இருக்கு? ஈவியே வழி தெரியலனா நீங்க எங்க சோலார் வெஹிக்கிள்ஸ்க்கு போறீங்க? ஆனா மத்த எக்கானமி போயிட்டு இருக்கு. பறக்கக்கூடிய ட்ரோன் கார்ஸ்ல இருந்து மேற்கத்திய நாடுகள் போய்கிட்டு இருக்கு. நமக்கு அதோட புரிதலே இல்லாம இந்த 8 கோடி பேரோட அடுத்த தலைமுறைக்கான தலையெழுத்து என்ன? அந்த தெளிவு அரசாங்கத்துக்கு இருக்கா? இல்லாத ஒருத்தன் அரசாங்கத்துல இருக்கிறத விட அதை பத்தி யோசிக்கிற ஒருத்தன் வந்தா ஃபார் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவன் போடக்கூடிய ரோட்ல தான் அந்த அடுத்த தலைமுறை பயணிக்க போகுது. இங்க இருந்து இங்க கொண்டு வந்தோம்னா அடுத்து இங்க இருந்து இங்க கொண்டு போகணும். இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஆட்சியாளர்கள் நான் சொல்றேன். அதை தாவேக்கா பண்ணுன்னு நம்புறேன். அதுக்கேற்ற அறிவுகள் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். சரிலாம் அவங்களையும் கேள்வி கேட்பேன். ஓகே, அதுதான் ஏன் நிலைப்பாடு. நீங்க ஒரு தாவேக்காவோட ஆதரவாளர் சொல்றீங்க, அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ அங்க நம்புறீங்க? அங்க இருக்காங்கன்னு நம்புறேன். இந்த அளவுக்கு ஊழல் இல்லைனாலே இதெல்லாம் தானா நடக்கும். இதை சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, கேட்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்கன்றதான் கேள்வி. ஸோ அந்த வாய்ப்பு வரும்போது இதெல்லாம் நடக்காது. இவங்க இதெல்லாம் எதுவும் பண்ணலன்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை ப்ரூஃப் கொடுத்தேன். அதை வேற யார் இருந்தாலும் பண்ணுவாங்க. புதுசா இத்தனை வருஷம் பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.